இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆர்டர் எதுவுமே எனக்கு கிடைக்கல தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பயங்கரமா ஃபீல் பண்ணி, அவங்க அம்மா, அக்கா, மாமா 3 பேர்கிட்டயும் சொல்லிட்டுருக்காரு. அப்ப ராகினி வந்து பார்க்குறாங்க. "என்ன ஆச்சுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அந்த ஆர்டர் எல்லாமே தமிழுக்கு குடுத்துட்டாங்க. எனக்கு எந்த ஆர்டரும் குடுக்கல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஒர்க்கர்ஸ்க்குலாம் கூட சேலரி தர முடியாது. நான் கம்பெனி இழுத்து தான் மூடணும்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இருங்க நான் ஏதாச்சும் பண்றேன். நான் போயிட்டு அண்ணன்கிட்ட பேசி ஏதாவது ஆர்டர் கிடைக்குமா நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. "வேணாம் ராகினி அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் விடு பரவால்ல. என் தலையெழுத்து இப்படிதான். நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். ராகினி போறாங்க. வீட்டுக்கு போனோனே கோதை, நடேசன் எல்லாருமே இருக்காங்க. "வா ராகினி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருக்கு ஆர்டர் எதுவுமே இல்லையாம்மா. அவர் கம்பெனிய மூட போறேன்னு சொல்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அத கேட்டோனே நடேசன் சொல்றாரு, "செஞ்ச பாவம் அப்படி. எங்ககிட்ட இந்த சொத்த புடுங்குனீங்கல்ல, அப்படிதான் நடக்கும். நல்லவங்களுக்கு நல்லதா நடக்கும், கெட்டவங்களுக்கு கெட்டதா நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. "அப்பா அந்த மாரிலாம் அவரு எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா தமிழ் வராரு. வந்தவுனே கேட்குறாங்க, "என்னண்ணே அவருக்கு ஆர்டரே இல்லையாமே! அவருக்கு குடுக்க வேண்டிய ஆர்டர்லாம் நீங்க வாங்கிட்டீங்க. எப்படி அது?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. "இங்க பாரு ராகினி நல்லா தெரிஞ்சுக்கோ. நானா போயிட்டுலாம் ஆர்டர கேட்கல. அவங்களா கூப்பிட்டு தான் குடுத்தாங்க. உன் புருஷன் மெட்டீரியல் எதுவுமே சரியா பண்ணலையாம். குவாலிட்டியே இல்ல. அது மட்டும் இல்ல, நல்லாவே இல்ல. கரெக்ட்டான டைமுக்கும் குடுக்கல. அதனால தான் அவங்க வந்து குடுக்கல ஆர்டரு. மத்த எந்த காரணமும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு தமிழ். "இல்லண்ணே அவரு அப்படிலாம் பண்ண மாட்டாரு" அப்படின்னு ராகினி சொல்றாங்க. "நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுதான் நடந்தது. உன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசிட்டு இருக்காத ராகினி" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அவருக்கு ஆர்டர் எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாஸ்ட்ல போயிட்டுருக்கு. சேலரி கூட ஒர்க்கர்ஸ்க்குலாம் தர முடியுமா என்னன்னு தெரியல. அவரு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காருண்ணே. ஏதாச்சும் உதவி பண்ணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. அத கேட்டோனே கார்த்திக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னண்ணே என்ன எதுவுமே பண்ணாதண்ணே. அவன் எவ்ளோ பண்ணான் தெரியுமா? அவ்ளோ தப்பு பண்ணியிருக்கான். அவனுக்கு உதவி பண்ணாதண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு. "விடுடா நம்ம ஆர்டர்ல ஒண்ணு குடு பண்ணட்டும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆர்டர் குடுக்குறாரு ராகினி கிட்ட.